பாஜக எம்பிக்கள் இருவர் காயமடைந்த விவகாரத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் பேசிய அமித்ஷா உடனே பதவி விலக வலியுறுத்தி நேற்று காலையில் பழைய நாடாளுமன்ற கட்டடத்தின் பின்புறம் உள்ள அம்பேத்கர் சிலை அருகே காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் கூடினர். அங்கு ஆர்ப்பாட்டம் செய்துவிட்டு முழக்கமிட்டவாறு மகர்துவார் என்று அழைக்கப்படும் பிரதான வாயில் வழியாக நாடாளுமன்றத்திற்குள் செல்ல முயன்றனர். அங்கு காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக எம்பிக்களும் எதிர்க்கட்சி எம்பிக்களும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் பாஜக எம்பிக்கள் பிரதாப் சாரங்கி, முகேஷ் ராஜ்புத் ஆகியோருக்கு தலையில் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ராகுல் காந்தி மீது பாஜக எம்பிக்கள் அனுராக் தாக்கூர், பன்சூரி சுவராஜ், ஹேமந்த் ஜோஷி ஆகியோர் டெல்லி போலீசில் புகார் அளித்தனர். இதனிடையே ராகுல் காந்தி மீது பாஜக எம்பிக்கள் 3 பேர் தாக்குதல் நடத்தியதாக மக்களவைத் தலைவரிடம் காங்கிரஸ் எம்பிக்கள் புகார் அளித்தனர். பாஜகவினர் தள்ளிவிட்டதால் தம்முடைய முழங்காலில் காயம் ஏற்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் புகார் அளித்தார். மேலும் பாஜக எம்பிக்களுக்கு எதிராக காங்கிரஸ் எம்பிக்களும் போலீசில் புகார் அளித்தனர். இந்த நிலையில் பாஜக எம்பிக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் ராகுல் காந்தி மீது 5 பிரிவுகளின் கீழ் டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனிடையே அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவை கண்டித்தும் ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்ததற்கு எதிராகவும் நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் காங்கிரஸ் சார்பில் போராட்டம் நடைபெறும் என அக்கட்சி தலைமை அறிவித்துள்ளது. இதனிடையே ராகுல் காந்தி மீது புகார் அளித்திருப்பது அமித்ஷாவை காப்பாற்றுவதற்கான பாஜகவின் சதித்திட்டம் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோன்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விடுத்துள்ள பதிவில் அம்பேத்கர் குறித்த சர்ச்சை கருத்தில் இருந்து அமித்ஷாவை காப்பாற்றும் முயற்சியாக பாஜக சதித்திட்டம் தீட்டியதாகவும் அதன் விளைவாகவே நாடாளுமன்ற வளாகத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து மும்பை, கொல்கத்தா போன்ற நகரங்களில் காங்கிரஸ் அலுவலகங்கள் சூறையாடப்பட்டதாகவும் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.